இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட எப்படி பேசுவார், எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார், எப்போதெல்லாம் பேச போறாருன்றதுதான் இன்றைக்கு நாம தெளிவாய் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் கவனமாய் இந்த வசனங்களை நாம கேட்டு ஒன்றாய் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்ம இடம் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக உங்க இருதயத்தை திறந்த ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதோ இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, இப்பொழுது இருதயம் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க இருதயத்துல உடைய வசனமாகிய விதையை நீங்க விதைக்கும்படியாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்க கேட்கிற, படிக்கிற, வாசிக்கிற, சிந்திக்கிற, தியானிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் எங்க இருதயத்துல அப்பா அது விழும்படியாய், அது பழுகி பெருகும்படியாய், நாங்க 100 தனியாய் கனி கொடுக்கும்படியாய் எங்களை மாற பண்ணுங்க நாங்க ஜெபிக்கிறோம். இங்க நாங்க அப்பா கொஞ்சம் மக்களா இருந்தாலும் கூட அப்பா எங்களை கொண்டு நீங்க பயன்படுத்த ஆவலுள்ள தேவனா இருக்கிறீங்க. இங்க இருக்கிற நாம ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நாமும் இங்க நின்று கொண்டிருக்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை தியானித்தும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இது தற்செயலாக அமைக்கப்பட்ட நிகழ்வு அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியால் தான் அவருடைய கிருபையினால நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் கூட ஆண்டவரே என் இருதயத்தை திறங்கன்னு கேட்கிறீங்களா? அல்லேலூயா. அவருடைய இருதயத்தை திறங்க ஆண்டவரே, உங்க வார்த்தையை நோக்கி வரட்டும். என் கூட பேசுங்க இயேசுவேன்னு கேளுங்க. அல்லேலூயா. என் கூட பேசுங்க இயேசப்பா. ஆண்டவரே, நான் வாரம் முழுவதும் இந்த உலக சத்தத்தை காதில் கேட்டுக்கொண்டே இருக்கப்பா. இறைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கு. அவிசுவாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அப்போ மோசம் போறமான வார்த்தைகள், செய்திகளை பார்க்கிறோம். எங்க இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கு ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, இப்படி எல்லாம் இருதயத்தால நாங்க நொறுந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்க முடியலப்பா. இன்றைக்கு நாங்க உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். எங்க செவியை தரங்க, எங்க இருதயங்களை தரங்கன்னு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதோ அப்பா, நீ எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. உங்க கருத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஆவி, எங்க ஆத்துமா, எங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:12 வாசிக்கலாம். ஓகே, போதும். இங்க பாருங்க, நம்ம இந்த வசத்த பகுதியில கர்த்தர் எங்க இருப்பாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் இங்க என்ன போடப்பட்டிருக்கு, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அங்கேயும் கர்த்தர் இல்லை. அதுக்கப்புறம் பூமி அப்புறம் என்ன பார்த்து சொல்றது, பெருங்காற்று, அங்கேயும் இல்லை. அவர் அப்படி எங்கேயுமே பார்க்க முடியல. சத்தம் வருது, பெரிய சத்தம் வருது, பூமி அதிர்ச்சி வருது, அக்கினி வருது, ஆனா எங்கேயுமே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியேன் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பாருங்க, மெல்லிய சத்தம். அல்லேலூயா. நம்ம முதல்ல சொன்னோம், கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, பராக்கிரமம் உள்ளது, பயங்கரமான சொன்னோம்ல. ஆனா இங்க ஏசப்பா கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருது, உங்ககிட்ட வரும்போது, என்கிட்ட தனி நபரோடு வரும்போது மெல்லிய சத்தத்தோடு வருமா. இங்கிலீஷ் அழகா சொல்லப்பட்டிருக்கு, the sound of a soft breath. மூச்சு விடுங்க பார்க்கலாம். பெரும் மூச்சு நமக்கு தெரியல, எப்படி விடுவோம்? ஒரு பெரும் மூச்சு நமக்கு தெரியும். அதே சாஃப்ட் பிரெத்னா எப்படி இருக்கும்? நம்ம ரொம்ப உணர்றதா கேட்கும். நாம விடுற அந்த பிரெத் இருக்கு பார்த்தீங்களா, சுவாசம், அதை நம்மளே கொஞ்சம் அமைதியா இருந்தா தான் என்ன பண்ண முடியும், நம்ம மூச்சு விடுறது நம்ம உணர முடியும். எத்தனை பேர் நம்ம மூச்சு இழுத்து விடுறது நம்ம எத்தனை பேர் உணர்றோம்? மோஸ்ட்லி உணர மாட்டோம். நாம சொல்லும் போது தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆமால நான் மூச்சு விடுறேன் இல்ல, இது எப்பவுமே நடக்கிறது தானே. இப்போ அதே போலதான் நம்ம இந்த மெல்லிய சத்தம் நம்ம அமர்ந்து இருக்கும் போதுதான், கவனிக்கும் போதுதான் அந்த மெல்லிய நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால கேட்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். இது போல கர்த்தருடைய வார்த்தையில இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சத்தம் போட்டு தான் இருக்கு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா கண்ணை மூடினீங்கன்னா ஏதோ பறவை சத்தம் கேட்குது, போற வண்டிகள் சத்தம் கேட்குது, ஃபேன் சவுண்டு, இதெல்லாம் கேட்குதுல்ல. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவர் சத்தத்தை நம்ம கேட்கும்படிக்கு என்ன பண்ணணும் தெரியுமா,
அமர்ந்திருக்கணும். இல்லையா? இன்னைக்கு முக்கியமான அது சித்தம் என்ன தெரியுமா? நாம ஆண்டோடைய வார்த்தையை எப்படி ரிசீவ் பண்ண போறோம், எப்படி எல்லாம் ஆண்டவர் பேச போறாருன்னு தான் இன்னைக்கு நாம கவனிக்க போறோம். சரியா? சரி, யார் யாரெல்லாம் சத்தத்தை நாம கேட்க முடியும்? Who will know that sound? யாரால சத்தத்தை கேட்க முடியும்? 1 ராஜாக்கள் 19:14 வாசிங்களா? அது இல்ல 14 வசனம் வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஹல்லேலூயா. போதும் பாருங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஹல்லேலூயா. சத்தம் எல்லாரும் கேட்கிறாருங்க. கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியத்தோடு யார் யாரெல்லாம் காணப்படுறாங்களோ அவங்க சத்தத்தை கண்டிப்பா கேட்பாங்க. இன்றைக்கு நமக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் எப்பவுமே. நம்ம இன்னைக்கு அதுதான் நம்ம எது மேல தாகமா இருக்கிறோம். நீங்க எது மேல தாகமா இருக்கிறீங்களோ அதை நீங்க கண்டிப்பாக என்ன பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு தண்ணி தாகமா இருக்குன்னா நீங்க தண்ணி தான் தேவைப்படும். சாப்பாடு அப்போ சாப்பிட மாட்டீங்க. அதிகமா தண்ணி தாகம் எடுக்குதுன்னா போய் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்க? தண்ணியை தான் குடிப்பீங்க. கரெக்டா? அப்போ இன்னைக்கு எது மேல தாகமா இருக்கீங்க? உலகத்தின் மீது உங்க தாகமா இருந்தீங்கன்னா உலகத்துக்காக நீங்க மணிக்கணக்காக காத்திருப்பீங்க. இல்ல ஒரு மனிதன் மேல, ஒரு ஆண் மேல, ஒரு பெண் மேல நீங்க பிரியப்பட்டிருந்தீங்கன்னா, இல்ல முக்கியத்துவம் கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்காக காத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்காக நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு தேவ பக்தியாய் நாம இருக்கிறோமா? தேவ பக்தியாக இன்றைக்கு நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் சத்தத்தை கண்டிப்பாக கேட்க முடியும். கண்டிப்பாக இன்னைக்கு அதாவது சத்தத்தை கேட்க முடியும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு தேவை வரும்போது தான் போயிட்டு எசப்பா நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறோம் பேசுங்க. எப்படின்னா தேவனையும் தேவ சமூகத்திலையும் ஒரு ஏடிஎம் மிஷின் மேல நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பணம் தேவைப்படும் போது என்ன பண்றோம்? போயிட்டு ஏடிஎம் கார்டை சொல்லணும்னா பணம் வந்துடுது. ஆனா வார்த்தை எப்படிப்பட்டது? இன்னைக்கு பாருங்களேன், நம்மளுடைய இந்த கடைசி காலத்துல எல்லாமே ஃபாஸ்ட் தான். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, ஃபாஸ்ட் ட்ராக், நிறைய கேப்ஸ் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு ஃபாஸ்டான வேர்ல்டு தான். இன்னைக்கு மனிதன் பண்ற 8 மணி நேரம் வேலை இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல முடிச்சுட்டு தானே. இன்னைக்கு உலகம் அப்டேட் ஆகிட்டே போகுது வேகமா. நம்மளும் என்ன பண்றோம்? இந்த வேகத்தோட வேகமா ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேவ சமூகத்துல அமர்றதுக்கு நேரம் இல்ல. வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் நமக்கு என்ன பண்ண மாட்டேது? நேரம் இருக்க மாட்டேது. உலகத்தோட உலகமா ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ இருக்கும் பொழுது நம்ம எப்படி சத்தத்தை கேட்க வேண்டும்? ஆனா தேவன் சொல்றது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம உலகம் சிஸ்டம் எல்லாம் மாறுங்க, ஆனா அவர் மாறாதவர் தான். அவருக்காக நம்ம காத்து இருக்கிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை பார்க்கனாலும் ஒரு அதிகாரியை பார்க்கனாலும் நம்ம எப்படி போவோம்? முன்னாலேயே போய் நிற்போம் ஆயுதத்தோடு. அதுக்கான சூட்லாம் போட்டுட்டு போயிட்டு வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் அவரோட மீட்டிங் நடக்கும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அவங்களை காட்டில ரொம்ப சீப்பானவங்களா? இல்லையே. சகல அதிகாரமும் படைத்தவர்ல, சகல வல்லமையும் படைத்தவர். அவருக்காக நம்ம காத்திருப்பது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? ஆனா அவர் நமக்காக காத்திருக்கார். அல்லேலூயா. இதுதான் தேவ அன்பு. என் மக வருவா, நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறார். அதை நாம விசுவாசிக்கணும். அப்போ பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அடுத்துனா, நமக்கு தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் நாம கண்டிப்பாய் மாற வேண்டும். இது கட்டாயம், கட்டளையாக வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? தேவ பக்தியாய் நாம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. தேவ பக்தியாய் நான் மாறுவேன். கண்டிப்பாக நாம தேவ பிள்ளைகளாய் தேவ பக்தியா சொல்லணும். இவன் கடவுள் தெய்வம் ரொம்ப பக்தியானவன். அவன் சொல்லல இது பக்தி நிறைந்த குடும்பம், இவன் பக்திவான் சொல்றாங்களா நிறைய பேரு. அப்போ நம்ம அந்த பேர் வாங்கணும். நாம தேவ பக்தி உள்ள ஜனங்க. அவங்க இந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க இந்த காரியத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க பக்தி உள்ள குடும்பம், பக்தி உள்ள பிள்ளை. அதுதாங்க உண்மையான தேவ பிள்ளைக்கான அர்த்தம். அப்போ அந்த சத்தத்தை நாம கேட்கும் பொழுது, அந்த வார்த்தை நம்ம கேட்கும் போது தெரியும் கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு என்று சொல்லி. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதங்கள் 46:10. சங்கீதம் 46:10. இன்றைக்கு நிறைய சங்கீதங்கள் தான் நம்ம தியானிக்க போறோம். சங்கீத புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 46:10 எடுத்துக்கோங்க. பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம அமர்ந்திருந்தாதான்
அவர் தேவன் என்று பி ஸ்டில், பி பீஸ், சமாதானத்தோடு அமர்ந்துருங்க, உறுதியாய் அமர்ந்துருங்க. அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எத்தகைய தன்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ எப்படி காத்திருக்கலாம்? அதே 40:1 வாசிங்க. சங்கீதம் 40:1 எடுத்து வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எவ்வளவு அழகான வசனம் இல்ல? நீங்க அமர்ந்திருந்து நானே இதை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பேன், காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. இதுதான் தேவனும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு புரிதல், அன்பு, ஐக்கியம் சொல்லலாம். பாருங்க, நம்ம போயிட்டு தேவ சமூகத்துல ஒரு பிரேயர் ஹால்லையோ இல்லை ஒரு சேப்பல்லையோ இல்லை உங்க வீடுகள்லையோ தனிமையா இருந்தீங்கன்னா போயிட்டு தூங்கிடாதீங்க. அந்த நேரம் உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம். இன்னைக்கு நம்ம தனிமை கிடைக்கும் என்ன பண்ணணும் தெரியுமா? அதிகமா நம்ம சரீரத்தோடு தான் நம்ம நேரம் செலவிடுறோம். நேரம் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? அப்படியே நம்ம சரீரத்துக்கு ஓய்வு கொடுத்து நம்ம சரீரமா அப்படியே தூங்கிறோம். நான் அந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 5-10 மினிட் இன்க்ரீஸ் பண்ணே இருக்கணும். 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆண்டவரே இதோ நம்ம கூட பேச வந்திருக்கிறப்பா, இதெல்லாம் இன்னைக்கு நிறைய எனக்கு டைம் இருக்கு. நம்ம அவ்வளோ பெரிய ரொம்ப பிஸியான நாட்கள் நினைக்கிறோமா? உங்களுக்கு நேரமே இல்லையா? நமக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கப்படுதில்ல? நம்ம ஒருத்தர் கூட நேரம். அப்போ தாவீதை யோசிச்சு பாருங்க, தானியேலை யோசிச்சு பாருங்க, எரேமியா யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாங்க தான், ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தவங்க தான். அவங்கெல்லாம் பாருங்க 3 வேளை கர்த்தரை தொழுது பண்றாங்க. கர்த்தரை அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சார்ந்து கொண்டே கூடவே இருந்தாங்க, எவ்வளவு வேலை இருந்தாலும் கூட. கரெக்டா? அப்போ இன்னைக்கு நமக்கு நேரம் இருக்கு, ஆனா தேவ சமூகத்துல போயிட்டு அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன், நான் உங்க கூட கொஞ்சம் பேச போற மனசு விட்டு அப்படி நம்ம என்னைக்காவது பேசி பழகி இருக்கிறோமா? நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாம்சமான மனிதரோடு பேசுவோம். நீ எப்படி இருக்கிற, எங்கெல்லாம் வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு, சாப்பிட்டியா, என்ன பண்ண, எது பண்ண, இப்படிதான் நம்ம மோஸ்ட்லி பேசிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுவோம், இல்லை வீட்டுக்கு பண்ணுவோம், இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், பேசிட்டு இருப்போம். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கு, இன்னைக்கு நானும் இயேசுக்கும் மனசு விட்டு நாங்க பேச போறோம், நான் அமர்ந்த சத்தத்தை நான் கேட்க போறேன், என்னைக்காச்சும் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஃபீல் பண்ணி நேரம் கிடைக்கும் போது பேசுங்க, அவர் பேசுவார். அதான் சொல்லுது, நான் பொறுமையோடு காத்திருப்பேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து, அதாவது நான் சாய்ந்து. அப்ப நமக்கு அடைய செவி கொடுத்து என் மகன் என்ன பேச போறா, என் மகன் என்ன பேச வரான், அவர் சாய்ந்து அன்பாய் கேட்பார். அல்லேலூயா. இதுதாங்க நம்ம அன்புள்ள தேவன், நம்முடைய வார்த்தைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கணும், அமர்ந்திருக்கணும், நேரத்தை நாம தேவனுக்கு கொடுக்க வேண்டும். முக்கியமா தான். சரி, when will God hear my voice? கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாய்ஸ் ஆயிடுச்சு. பட் எப்பெல்லாம் கேட்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதிகாலை. அப்புறம் சரி, எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 55:17 வாசிக்கலாமா? மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஆமென். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் சத்தத்தை கேட்பார். அதிகாலை ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, ஏன்னா அதிகாலை தான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது, அவன் எல்லா நாளும் கேட்பார் தான். அந்தி சந்தி, இந்த ஈவினிங், இந்த மார்னிங், இந்த மிடில், எல்லாத்தையும் கேட்பார் தான். இரவு எல்லாத்தையும் கேட்கவார் தான். ஆனா அதிகாலை என்பது தேவன் அவர் நம்மோடு கூட ஒரு மீட்டிங் பாயிண்ட் நம்ம நினைச்சுக்கலாமா? ஏன்னா அப்போ வந்து எந்த சத்தம், வண்டியும் போவாது, மனுஷனும் ஏற்றிக்க மாட்டான், இந்த பறவைகள் கூட என்ன பண்ணாது, எழுதுக்காது. அப்போ ஒரு நிசப்தமா அமைதியான நேரம். இந்த 3, 4, 5 மணி வரைக்கும் பாத்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்க எழுந்து நின்றீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் தான் வரும் முதல்ல ஆரம்பத்துல. அந்த தூக்கத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி ஒரு துதியோடு ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாள் கர்த்தர் எனக்கு தந்த நாள், இதை நான் மகிழ்ந்து களி கூறுவேன். தெரிந்த வாக்குத்தத்தங்களை பேசிக்கொண்டே இருங்களேன். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், இந்த நாள் கர்த்தர் சந்தோஷமாய் நடத்துவாரு, அப்படியே துதித்து பாடிக்கொண்டே இருங்க. அமைதியாக தான் தூங்கிடுவீங்க.
அப்போ நல்ல உற்சாகமாய் பாடலை பாடி தியானித்து அப்படியே நீங்க வசனத்தை தியானிக்க அது ஜெபமாய் உங்களுக்குள்ள அப்படியே ஓடும். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானிப்பேன். அதுக்கு நாட்களே இல்லை. நீங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் எப்போ தியானிச்சாலும் அவர் உங்களோட பேசுவார். ஏன்னா அவர் வெயிட் பண்றாரு. ஹல்லேலூயா. அதான் நம்முடைய ஆண்டவர். சரி, 57:7 சங்கீதம் 57:7 வாசிங்களேன். சத்தமா வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இப்பதான் நாம அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போறோம். அந்த இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்பவும் கிறுக்குள்ளது, கேடுள்ளது, மோசமானன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது இல்ல, கரெக்ட் தானே? அந்த இருதயம் என்ன பண்ண, முதல்ல ஆயத்தமாகணுமா. ப்ரிப்பேர் இல்லாம எதுவும் நடந்துடாது. கரெக்டா? எக்ஸாம் போறீங்க, இன்டர்வியூ போறீங்க, ஆயத்தம் எல்லாம் போய் நின்றுவீங்களா? நான் பண்ணுவோம், என்ன கேள்வி கேட்க போறான் தெரியலையே. ப்ரிப்பேரே பண்ணியிருந்தாலும் ஒரு பயம் வருமா வராதா? அது ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, வேலைக்கு போற நம்ம கூட இன்டர்வியூ வைக்கிறாங்க, டெஸ்ட்லாம் கூட வைக்கிறாங்கல்ல. அது நம்ம ஆயத்தமா போறோம்ல. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், வீட்டை ஒழுங்கா போகணுமே, நம்ம அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணுமே, சுத்தபத்தமா போகணுமே, ஞானத்தோடு போகணுமே, ஒரு ஆயத்தம் எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா தேவன் விஷயத்துல மட்டும் நாம ஏன் ஆயத்தம் ஆக மாட்டோம்? எல்லாத்தையுமே ஆயத்தமா இருக்கிறோம்ப்பா, சர்ச்சைக்கு வரோம், எல்லாமே ஓகே. இன்னைக்கு வேதம் வாசிக்கிறதுல, கர்த்தரை பாடி துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல எப்படிப்பட்ட ஆயத்தத்தோட நாம தேவாலயத்துக்கு வரோம், இல்ல தண்ணி ஜெபத்துக்கு வரோம், இல்ல இந்த உபவாச ஜெபத்துக்கு எப்படிலாம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தேவன் உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் இல்லையா? அதான் நீங்க தொடர்ந்து நம்ம சொல்ல போறேன், எப்படி ஆயத்தமாகுவது. அப்போ வசனம் சொல்லுதுல, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் இருதயம் ஆயத்தமானாதான் நான் என்ன பண்ண முடியும்? அவரை பாடி கீர்த்தனம் பண்ண முடியும். இன்னைக்கு ஏன் நிறைய பேரால கை தட்டி பாட முடியல, சோர்வாகிறாங்கன்னா அவங்க ஹார்ட் ப்ரிப்பேரா இல்ல, அவங்க இருதயம் ரொம்ப கடினப்பட்டிருக்கு. உலகத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறோம், துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, அப்படி நிசப்தமா ஆயிடுறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தும். இருதயமே, நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை துதி, என் ஆத்துமாவே சொல்றோம்ல, நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டே இருக்கணும். சரி, அடுத்து வாசிக்கலாம். நாம எப்படி ப்ரிப்பேர் ஆக போறோம்? சங்கீதம் 66:18 வாசிக்கலாம். ஓகே, போதுங்க. பாருங்க, இன்னைக்கு ஏன் நம்ம இருதயம் ஆயத்தமாகணும்னு நான் சொல்ல வரேன்னா, இந்த வசனம் இப்படியா சொல்லுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பாருங்க, நம்ம முதல்ல படிச்சோம், எப்போ ஜெபம் பண்ணாலும் சத்தத்தை கேட்பார். ரைட்டு தான், 100% தான். ஆனா நம்முடைய இருதயத்துக்குள்ள அக்கிரம சிந்தை இருந்தா, நீ எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் சரி, காலையோ இல்ல மதியமோ இல்ல ஈவினிங்கோ நைட்டோ, எப்ப கூப்பிட்டாலுமே அவர் கேட்க மாட்டார். ஏன்னா நாம் இருதயத்துல அக்கிரம சிந்தை இருக்கும் என்று சொன்னார். என்னோட இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. முக்கியமான பகுதி இதெல்லாம். அப்ப பாருங்க, அப்போ நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்காப்பா, எனக்கு தெரியலையே, அதுக்கும் நான் வேதவசனத்தை வைத்திருக்கிறேன். நம்ம வாசிக்கலாமா? எது சொன்னாங்க? மார்க்கு 7:21-22 வாசிங்க. மார்க்கு 7:21 22 வாசிங்க. விபச்சாரங்களும், பேச்சுத்தனங்களும், கொடுப்பாரங்களும், களவுகளும், பொருளாசைகளும், சுத்தத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். ஓகே, போதுங்க. எப்படி எனில், மனுஷோட இருதயத்திலிருந்து
இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் என்ன பண்ணுமா? புறப்பட்ட வரமா. 13 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எங்கன்னு தெரியுமா? இந்த இருதயத்துல இருந்துதான். அப்போ இதுலலாம் நம்ம கண்டிப்பாக விழுந்துதான் வந்திருப்போம் ஒவ்வொரு நாளும். பார்த்தீங்களா? என்னது? பொல்லாத சிந்தை. அப்போ பொல்லாத சிந்தனை வருமா? நம்ம வச்சுப்போம். கரெக்டாக சிந்தனை மண்டை கை போவோம். சிந்திக்கிறேன், நான் சிந்திக்கிறேன். ஆனால் இருதயத்துக்குள்ள தான் அந்த சிந்தை இருக்கிற. இருதயம் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. இருதயத்தை குறித்து வேதத்தில் நிறைய வசனங்கள் வாசித்து பாருங்களேன். இருதயம் தான் ரொம்ப வெளியேற பெற்றது. அதனால தான் வசனம் என்கிற விதை இன்றைக்கு விழுந்து கொண்டு எனக்குள்ள. இருதயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி. நீங்க கனி தரணும்னா, நீங்க ஆயத்தம் ஆகணும்னா, உங்க ஆவியில் அனல் போகணும், அனல் உண்டாகணும்னா இந்த இருதயம் ரொம்ப முக்கியமா இருக்கும். அது ப்ரிப்பேர் ஆகணும். நிலம் நல்லா இருந்தா தான் நம்ம விதைக்கும் போது நல்ல அறுவடை அரைக்க முடியும். கரெக்டா? இஷ்டத்துக்கு குப்பையில இருந்து நிலத்தை போய் நம்ம விவசாயம் பார்க்க முடியுமா? விவசாயிக்கு தான் தெரியும் அந்த நிலம் எப்படி இருந்தா எப்படிப்பட்ட விளைச்சல் உண்டாகும்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கு அதான் நாம பார்க்க விரும்புறோம். அப்போ இந்த இருதயத்தை நாம என்ன பண்ணணுமா? சுத்தம் பண்ணணுமா? ஏன்னா இது அக்கிரமம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா நாம எடுக்கிற ஜெபம் கேட்காது. அப்போ இன்னைக்கு நம்ம போன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? நம்ம கையில எல்லாம் மொபைல் போன் இருக்கு. ரீசார்ஜே பண்ணலன்னா கால் போகுமா? அது எனக்கு ஒரு 4 நாள் எக்ஸ்பயர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாலேயே என்ன பண்ண தெரியுமா? முன்னால் உங்களுடைய எது முடிய போகுது சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும், ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் 2 நாளில் எக்ஸ்பைரி ஆக போகுது, 1 நாள் ஆக போகுது. அதை கரெக்டாக 12 மணி ஆனால் கட் பண்ணுறோம். மறுபடியும் என்ன பண்ணணும்? நாம லோட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு பாருங்க, அப்போ இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறோம் யோசித்து பார்க்கலாமா? இன்னைக்கு உங்க இருதயம் ஆக்டிவா இருக்கா? இன்னைக்கு நானு ஜெபம் கேட்கும் போது, நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்துக்கு என் தேவன் பதில் அளிப்பார் என்ற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? நாம என்ன பண்றோம் தெரியுமா? ஜெபிக்க போறோம், எழுந்து வந்துடும். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, ஜெபிச்சுட்டு அமர்ந்து இருக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன பேச போறாரு? நீங்க ஒரு போன் எடுக்கிறீங்க, ஒருத்தக்கிட்ட பேசுறதுக்கு போன் எடுத்துட்டு நீங்களே பேசிக்கிட்டே இருந்து அவங்க பேசாம இருந்தா அப்ப கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? நான் தான் ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணிட்டு நம்ம ஒரு கேப் கொடுக்கணும், அவங்க என்ன சொல்லணும்னு கேட்கணும். நானே எல்லாத்தையும் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டா அங்க ரிசீவ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்களே ஃபோன் பண்ணாங்க, இவங்களே நல்லா பேசி கதையா அடிச்சாங்க, நான் பேச வரத்துக்குள்ளே ஆமென்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, நான் எப்போ பேசுறது? இல்லை, இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான் நம்ம நடக்குது. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இதோ உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா, இதான் என் பிரச்சனை, இதான் என் தேவை, இதான் என் பாரம், இதுக்கு தீர்வு சொல்யூஷனை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நாம காத்திருக்கும் பொழுது, அப்போ நம்ம பொறுமையா சொன்னேன், பொறுமையோடு நாம காத்திருக்கும் பொழுது அவ நம்ம கிட்ட வந்து சாய்ந்து, மகனே மகளே நீ ஜெபித்தல, இதுக்கான சொல்யூஷனை நான் தரேன். சில நேரங்களில் உங்க இருதயத்துல வசனங்கள் வரும், நிறைய பாடல்கள் மூலியமா ஆண்டவர் பேசுவாரு. என்னுடைய லைஃப்லாம் நிறைய பாடல்கள் மூலியமா பேசுவாரு, அப்புறம் வசனங்கள் மூலியமா பேசுவாரு. அந்த வசனம் அந்த நாள் ஃபுல்லா எனக்கு வந்து பலனா இருக்கும். அப்போ இந்த அதாவது வசனங்கள், பாடலாம் என்ன, வசனத்தை தான் பாடல் எழுதுறாங்க. அப்போ ஆண்டவர் பாடல்கள் மூலியமா பேசுவார், வசனங்கள் மூலியமா நம்மோட பேசுவாரு. அப்புறம் அடையாளம் கண்டு கொள்ளணும், அப்போ கர்த்தரை எப்படி பேசுறாருன்னு. அப்போ பேசிட்டு நம்ம கடந்து போகும்போது அந்த நாள் பாருங்க உங்களுக்கு உண்மை எப்படி இருக்கும்? ஒரு ஜெயமுள்ள நாளா இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவில் தீர்மானத்தை கரெக்டா இருப்பீங்க, பிசக மாட்டீங்க, வழி வந்து அப்படியே அலமாத மாட்டீங்க, கரெக்டா அந்த இடத்துல போவீங்க. கர்த்தர் பேசிட்டாரு, இதுதான் எனக்கு, இனி நானு நோ, எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும்ன்றத ஒரு திங்கி நமக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தருக்கு நாம என்ன பண்ணணும்? வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கணும், நம்ம கவனமா இருக்கணும். சரியா? அப்புறம் வாசிங்க சங்கீதம் 32, 5, 6, 7 வாசிங்க. சங்கீதம் 39 எடுத்துக்கோங்க. சாரி 32 எடுத்துக்கோங்க. 32 சங்கீதம் 32ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7 வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. 7 வாசிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். ஹல்லேலூயா. பாருங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. இதுதான் தேவ அன்புல. என்னுடைய பாவத்தின் அக்கிரமத்தை நான் மறைக்காமல், என் இருதயத்தில் ஒரு அக்கிரமத்தை நான் மறைக்காமல் யாருக்கு தெரியப்படுத்துகிறேன்? போன் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு தெரியப்படுத்துறேன், என் அப்பா அம்மாக்கு, உறவினருக்கு இல்ல, யாருக்கு? என் தேவனுக்கு எனக்காக ஜீவனை தந்து என் பாவ சாபங்களை எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட என் இயேசு கிறிஸ்துவிட நான் போய் நிற்கிறேன். ஏசப்பா, என்னுடைய இருதயம் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கு, என் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நித்தம் பொல்லாததா இருக்கு, இதன் பாவம் என்னை தேவனை துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, வசனத்தை தியானிக்க முடியல, என் இருதயம் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கப்பா, வசனத்தினால கேட்க முடியல, இதோ நான் பாவியாவும் சமூகத்துல வர, என் பாவத்தின் தோஷத்தை விட்டு நீங்குங்கப்பான்னு சொல்லிட்டு நாம கேட்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மளை மன்னிக்கிறது எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. யோவான்ல வாசிக்கிறோம்ல, 1 யோவான்ல எல்லாம் அவர் நம் பாவங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம அக்கிரமத்தை மறைக்க கூடாது தேவ சமூகத்துல. அவர் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கும். நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? அக்கிரமமா இருக்கா? அப்போ எது நம்ம பெரிய நம்ம தேவனை விட்டு? நம்முடைய பாவங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பிரிவை உண்டாக்குது. அந்த பிரிவை எடுத்துட்டீங்கன்னா நமக்குள்ள தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் அங்க உண்டாகும். அப்போ நம்முடைய மன்னிக்கப்படாத பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், மீறுதல்கள் எவ்வளவோ வாசிக்கிறோம்ல. அப்போ ஒரு மேல நம்ம பொய் குற்றச்சாட்டுகள், கெட்ட வார்த்தை எப்படியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாவம் தோஷம் மன்னிக்கப்பட்டாதான் இங்க சொல்லப்படுது, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அல்லேலூயா. என்னைக்கு உங்க பாவங்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அப்போது ரட்சிப்பு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அது நமக்கு வேண்டும். நீங்க உங்களுக்குள்ள சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும். பாவம் நம்ம பாவம் இருக்கும்போது குற்ற உணர்வுனால நம்ம சந்தோஷப்பட முடியாது, விடுதலையாய் பாடவோ ஆராதிக்கவோ முடியாது. தேவ சமூகத்துல வந்துட்டீங்கன்னா, அப்பா நான் என்னை விடுதலை பண்ணுங்கப்பா, நான் உங்களை ஆராதிக்க விரும்புறேன், உங்களை துதிக்க விரும்புறேன். அப்படி இருக்கும்போது நம்ம யார் சொல்லி கை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கரந்துக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அல்லேலூயா சொல்லுங்கன்னு அவசியமே இல்லை. நீங்க என்ன பண்ணீங்க? சந்தோஷத்தோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செய்வீங்க. துதித்து நடமாடி தேவ சமூகத்துல மகிழ்ந்து கொண்டாடுவீங்க. அப்போ தடையா இருப்பது என்ன? நம்முடைய இந்த அக்கிரம சிந்தை, அக்கிரம எண்ணங்கள், நம்முடைய பாவங்கள், இதெல்லாம் என்ன பண்ணணும்? மன்னிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது இருதயத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த வசனம் எல்லாம் நம்ம என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கு, என் இருதயத்துக்கு பொல்லாப்பு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கணும்னு ஜெபித்து கொண்டு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. இந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அதுதான் நம்ம இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் உங்க பாவத்தை யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள் உண்டு, தெரியாமல் செய்த பாவங்களும் உண்டு, வார்த்தையினால் செய்த பாவங்கள் உண்டு, சிந்தையினால் செய்த பாவங்கள் உண்டு, கிரியைகளால் செய்த பாவங்கள் உண்டு. இது எல்லாத்தையும் நான் நினைவு கூறுறேன். ஆண்டவரே, வேதனை உண்டாக்க வழிகள் என்னது உண்டோ என்று பார்த்து என்னை நீங்க மனம் திரும்ப வைங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பாவங்களை மன்னிங்கன்னு உங்க இருதயத்துக்குள்ள வேண்டல் நடந்து கொண்டே இருக்கணும். நீங்க இங்கிருந்து போகும்போது சந்தோஷத்தோடு சமாதான விடுதலையோடு தான் புறப்பட்டு போகணும். அது சபையானாலும் சரி, உங்க பிரேயர் டைம்ல எல்லா நேரத்திலும் சொல்றேன். அல்லேலூயா. அப்படிப்பட்டது தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 39 1 2 3 வாசிங்க. பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காந்து துன்மார்க்கம் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கருவளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்.
பாருங்க, அழகா சொல்லுது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. இது எப்ப நம்ம முடிவெடுக்கிறோம்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்த பிறகு நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அப்ப நம்ம உணர்வுறோம்ப்பா, இனி நான் பாவம் பண்ண மாட்டேன், இனி நானே வாயை எந்த ஒரு லூஸ் டாக்கும் விட மாட்டேன், இனி என் வாயை என்ன பண்ணுவேன், நான் காத்து கொள்வேன் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அது நீங்க சொல்லப்படுது. சொல்லுது, ஏன் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. 3ஆம் வசனம் முக்கியமானது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வருது தெரியுமா? இந்த இடத்துல வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது என்றைக்கு இருதயம் ஆயத்தமாச்சோ, நீங்க ஆயத்தத்தோடு வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்க இருதயம் ஆவினால அனல் கொள்ளும். இருதய ஆயத்தமால, அக்கிரமம் பாவம் மன்னிக்கப்படல, வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா தூக்கம் வரும் தான். நீ அநேக ஏன் தூக்கம் தெரியுமா? இந்த ஹார்ட் பேப்பரா இல்லாதனால தான். இது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது. இது ஒரு ஒன் டைம் பார்த்தது இல்லை, அனுதினமும் செய்ய வேண்டியதுதான். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். அதை நம்ம ஆண்டவரே ஆயத்தை இன்னைக்கு நான் வார்த்தை வாசிக்க போறேன், வசனம் வாசிக்கும் போது எனக்குள்ள ஆவில அனல் கொள்ளணும், நான் ஆவில எழுமணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2 வசனத்தை நான் முடிக்க போறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்பதான் முக்கியமாவே செய்திக்குள்ள நான் போகவே போறேன், ஆனா முடிச்சிடுவேன். ஏன்னா இது சொல்றதுக்கு முன்னாலே என்னன்னா, இந்த விஷயத்துல நம்ம இருந்தாதான் நம்ம எப்படி ஜெபிக்கணும்ன்ற அந்த பாயிண்ட் நமக்கு வரும். சரிங்களா? இப்ப நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 14-15 வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா. இங்க 2 வருது, கருத்து, ஆவி. ரைட்? கருத்து அப்படின்னா கருத்தாய் ஜெபிப்பது எப்படி, கருத்தாய் பாடுவது எப்படி அப்படின்னா, இப்போ நாம ஜெபத்துக்கு வந்திருக்கோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம கிட்ட நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தேசத்துக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், சுகவீனம் பலவீனமா இருக்க ஜெபிக்க போறோம். பல பிரேயர் ரிக்வெஸ்ட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அதை பார்த்து நாம ஜெபிப்போம்ல. இந்த தேவைக்காக ஒருத்தர் ஜெபிங்க, தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, கிராமப்புறங்களுக்காக, அரசியலுக்காக, இப்படி எல்லாம் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபங்கள், கருத்தாய் நம்ம ஜெபிப்போம், கருத்தாய் பாடுவோம். ஆவியில ஜெபிப்பது என்னன்னா அடுத்த கட்டம். அதான் ஜெபத்துல 3 வகை இருக்கு. முதல் வகை என்னன்னா கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். அது நம்ம எப்பவுமே பண்ற ஜெபம் தான். நான் சொல்லல, இப்போ பாயிண்ட் எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணுகிற ஜெபம், அது கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். இதோட அடுத்த கட்ட செகண்ட் ஸ்டேஜ் தான் ஆவியில ஜெபிக்கிற ஜெபம். நம்ம என்ன சொன்ன பாத்தீங்களா, நம்ம ஜெபித்து விட்டு எழுந்து வராம, ஆண்டவரே நான் எடுத்து வந்த பிரேயர் பாயிண்ட நான் ஜெபித்து முடிச்சிட்டப்பா, இனி நீங்க உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்குல்ல, நீங்க எதுக்கு உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கும், நீங்க ஏதாச்சும் ஜெபிக்க சொல்லுவீங்களே, எனக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம காத்து இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்முடைய ஆவியில இடப்பட்டு அவர் ஜெபிக்க செயல்படுவார். கவனிக்கிறீங்களா? ஓகே. அப்போ ஆவியானவருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நான் பேசுறது ஆவியானவர் இல்லையா? ஏன்னா அவர் நம்ம நினைத்திருக்கனால நம்ம இது இருக்கிறோம் இல்லையா? டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. யாரும் எங்க இருந்தாலுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. 10 நிமிஷம் நான் முடிக்க போறேன். ஏன்னா நம்ம செபிக்க வந்திருக்கிறோம். இனியும் காலங்கள் நம்ம நினைக்க வேண்டிய இதே போல இருப்போம்னு நினைக்காதீங்க. நீ காலங்கள் மோசமா தான், இது கடைசி நாட்கள், காலங்கள் மோசமா தான் இருக்க போகுது. இன்னைக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. இந்த 5 வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் சூழ்நிலைகள் போகலாம். ஆனா நம்ம எதுக்கும் பயப்படுறதுக்காக சொல்லல. நம்ம விசுவாசிகளுக்கு விசுவாசி என்னைக்கு பதற மாட்டாமே, விசுவாசி பதற மாட்டான், நடக்கட்டும் என்ன வேணா. ஆனா நம்ம ஜெபித்தா எல்லாமே மாறும் இல்லையா? அதுக்குதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம்.
அதுக்கு ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க. அப்போ கருத்தாய் ஜெபிக்க வரீங்க. அப்போ உங்க ஜெபித்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆவியானவரை இன்னைக்கு நான் என்னக்காக ஜெபிக்க விரும்புறீங்க எனக்கு சொல்லுங்கப்பான்னு காத்திருக்கும் போது நம்ம ஆவியில இடைப்பட்டு அவர் ஜெபிக்கிறது தான் அவருடைய பாஷையில, நமக்கு அந்நிய பாஷையில அவர் விண்ணப்பம் பண்ணுவார். அதான் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாசிப்போம்னு நினைக்கிறேன். அப்போ நாம என்ன பேசணும், என்ன ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு என்னை ஜெபிக்க நேரத்துல வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் பாரம் எடுத்து ஜெபிப்பாரு. நாம அதை விட்டு கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம இடத்த விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, இதோ இந்த இடத்த நீங்க எடுத்துக்கங்கப்பா, இதோ இதுக்கு நானு ஜெபிச்சுட்டா இப்ப நீங்க ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மள டேக் ஓவர் பண்ணுவாரு. அவர் தள்ளிட்டு பண்ண மாட்டாரு. நம்ம இடம் கொடுக்கணும். ஆண்டவர் ஆவியானவரே, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என் பிளேஸ், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஒப்பு கொடுங்க, வாங்கப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் அவர் ஜெபத்தை நடத்துவார். அப்பதான் தீர்க்க தரிசனங்கள் வருது, வெளிப்பாடுகள் வருது, ஆண்டவர் பேசுவாரு, நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுதான் தேவ சித்தம். இதுதான் ஆவியில ஜெபிக்கிறது, ஆவியில துதிக்கிறது. அப்போ நம்ம ஒரு ஜெப அறைக்குள்ள போகும்போது நம்ம ஓன் லாங்குவேஜ்ல நாம என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதுக்கு நம்ம கண்டினியூ பண்ண ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம ஆவியானவர் நம்ம இருதயத்தோடு இணைந்தவர், ஆவியில் இணைந்தவராக அவர் அந்நிய பாஷையில அவர் விண்ணப்பம் பண்ணுவார். ஆவியில் அவர் நம்மை குதூகலம் என்ன பண்ணுவாரு? நம்மளை பரவச நிலைக்கு எப்படி சொல்லலாம் நம்ம லாங்குவேஜ்ல அந்த குதூகலம் கொண்டாட்டமாய் தேவ சமூகம் கண்டிப்பா இருக்கும். ஆமென். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்ட சந்தோஷம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அதுல நாம பங்கு கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் 3வது பகுதி தான் ஃபர்ஸ்ட் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம், ஆவியில ஜெபிக்கிற ஜெபம், அடுத்து ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிற ஜெபம். இது என்ன? இதுதான் 3வது பெரிய லெவல். என்னன்னா இப்ப நாம ஜெபிக்க வரோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து ஆவியில அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நாட்கள் விட்டு கொடுக்க ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியை எடுத்து கொண்டு போய் சூழ்நிலையை பார்க்க வைப்பார். இங்க பார், அரசாங்கத்துல என்னென்ன காரியங்கள் நடப்பிக்குது பாரு சொல்லிட்டு அந்த மறைவிடத்துல கொண்டு போய் நிற்பாரு. இது எசேக்கியேலுடைய லைஃப்ல நடந்த சம்பவம். எசேக்கியேல் வாசித்து பாருங்க. நிறைய இடத்துல நான் ஆவிக்குள்ளாகி தரிசனம் பார்த்தேன், கர்த்தர் கொண்டு போனார். யோவான் எடுத்து பாருங்க. அவர் பத்ம தீவில் இருக்கும்போது கர்த்தர் நான் ஆவிக்குள்ளானேன். எங்க போனார் யோவான்? அவர் பத்ம தீவில் சிறைப்பட்டிருக்கிறாரு. அவர் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிற ஜெபம். அப்ப ஆண்டவர் காமிப்பாரு. இன்னைக்கு நாம மானாமதியில் இருக்கிறோம்னா ஆண்டவர் என்னை ஆவியில கொண்டு போய் எருசலேமில் நின்று காரியங்களை பார்க்க வைக்க அவரால் முடியும். அதுதான் ஆவிக்குள்ளாகிற ஜெபம். இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இது கூடாரத்துக்குள்ள, இது விசுவாசி ஜெபம். ஓகே தான். அடுத்த பரிமாணம், அடுத்த கட்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஆவியான செயல் கொண்டு தான் இருக்கிறாரு. இதெல்லாம் வேதத்துல இருக்க சத்தியம். நான் சொன்னது எல்லாமே இதுல சொல்லப்பட்டது. எசேக்கியேலை வாசித்து பாருங்க. அவர் தலை மயிரை பிடித்து ஒரு கை தூக்கினது எடுத்து வாசிக்கலாமா? அதை மட்டும் வாசித்து முடிக்க போறேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3, 4 வாசிக்க பார்க்கலாம். இதோட நான் முடிக்கிறேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுது யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவராகிய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் செபுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிராக உள்வாசலுக்கு நடுவிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற உக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. ஓகே, போதுங்க. தொடர்ந்து வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்களேன். என்னென்ன பாப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கும், என்னென்ன ஆண்டவர் காமிப்பாரு, அவர் எவ்வளவு கோபமா இருக்கிறாருன்றத டைரக்டா இது அவர் தரிசனத்துல காமிக்கல, வார்த்தையில சொல்லல. எசேக்கியேல நான் அவனை கூட்டே போறவான்னு சொல்லிட்டு ஆண் படம் தூக்கின்னு போறாரு. எங்க கொண்டு போய் பாக்குறாரு, இருக்கிறாரு, காமிக்கிறார். இந்த அனுபவம்லாம் சாது சுந்தர் சிங் இருக்காங்கல்ல, அவருடைய புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா நிறைய
பயங்கரமா நிறைய இருக்கு காரியங்கள் எல்லாம். மகரிஷி என்ற அனுபவத்துலலாம் நிறைய விஷயங்கள் போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனால் இப்போ சொல்ல நேரம் இல்லை. அப்போ இங்க ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அப்போ ஆவியானவருடைய அப்பியரன்ஸை நம்ம பார்க்கலாம். ஆவியானவர் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியல. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரெண்டாம் வசனம் நான் படிக்கிறேன் பாருங்களேன். அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். பாருங்க, அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல பிரகாசிக்கிற சாயலுமா இருந்தது. இது யாரை பற்றி சொல்லுது? ஆவியானவருடைய அப்பியரன்ஸ். இது நீங்க புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது, வெளிப்படத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடைய அப்பியரன்ஸை அவர் பரலோகத்துல எப்படி இருக்காருன்றதை யோவான் எழுதியிருப்பாரு. இங்க பார்க்கும்போது ஆவியானவர் எப்படிப்பட்டது போடப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம படிச்சிருப்போம், ஆனா நம்ம நகர்ந்து போயிருப்போம். பாருங்க, அவருடைய அப்பியரன்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ ஆவியானவரே, உங்க அப்பியரன்ஸ் இப்படிதான் இருக்குமா? அக்கினிமயமானவர், வல்லமையுள்ளவர், ட்ரினிட்டில பவர் காட்ஸ் பவர் ஹெட்னு சொல்லுவாங்க ஆவியானவரை. ஹல்லேலூயா. அவர் தான் நமக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நீங்க விட்டு கொடுக்க அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவர் தான் நம்மளை சிஷ்யராய் மாற்றுவாரு. வசனம் சொல்லுதுல, வசனம் எப்படியா சொல்லுது? நீங்க ஆவியில என்ன பண்ணுங்க? அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அப்போ சோர்ந்து போகாமல் சொல்லுது. நீங்க சோர்ந்து போகாமல். அப்போ நமக்கு சரீரத்துக்கு சோர்வு வரும் தான், கண்டிப்பா சோர்வு வரும். அந்த சோர்வை ஓவர் கம் பண்ணும் பொழுது, நம்ம ஆவியில் அனலா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நாம ஊழியம் செய்வோம். செபிக்கலாமா? எல்லாரும் நம்ம கண்களை மூடியவாறு கீழ சத்தியத்தை அப்படியே நீங்க ரிமைண்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நீங்க இருதயத்துல உணர்ந்து கொள்ளுங்க. நம் இருதயம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு இங்க அமர்ந்திருக்கிற நமக்குள்ள இருதயம் எப்படி இருக்கு? இப்போது இருதயம் ஆயத்தமா இருக்காண்டவரே, இதோ செபிக்க என்னை ஒப்பு கொடுக்க ஒரு பொருத்தனை உங்களுக்கு ஆயத்தம் வந்து விட்டதா? அல்லேலூயா. தகப்பனை இப்பொழுது நாம செபிக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதோ இயேசுவின் நாமத்தை நாங்கள் வருகிறோம் அப்பா. தகப்பனே, உடைய வார்த்தை எவ்வளவு சத்தியமும் அப்பா, எவ்வளவு விடுதலையும் உள்ள வார்த்தையா இருக்குப்பா. ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்க எங்க இருதயம் ஆவியில அனல் கொள்ளுது ஆண்டவரே. அப்போ உமக்காக நாங்கள் எழும்ப வேண்டும் என்கின்ற வாஞ்சையும் தாகமும் எங்களுக்குள்ள வருதப்பா. இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு வெறுமையாய் போகக்கூடாதப்பா. இன்றைக்கு அறிந்து கொண்ட சத்தியம் இருதயம் ஆயத்தப்படணும். அக்கிரம சிந்தை எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்ப. நாங்கள் அக்கிரமத்தோடு வெளியே போகக்கூடாதப்பா. இங்க ஒருத்தருக்கு கூட எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் கடந்து போகணும்னு விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. மீதி இருக்கிற ஜெப வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கேட்ட சத்தியத்தின் படிகளை வழி நடத்துங்க அப்பா. இந்த வசனங்கள் எல்லாம் எங்க இருதயத்துக்குள்ள நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறோம். எங்க இருதயத்தை வசனம் சொல்லுது, உன் இருதயத்தை எல்லா கவலோட கட்டி காத்துக்கொள், அவைகளிலிருந்து தான் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆமென். நீங்க கேட்டுக்கொண்ட சத்தியத்தை பிசாசு திருடி விடாதபடிக்கு, உங்க ரட்சிப்பை திருடாதபடிக்கு ஒரு முத்திரை போடுங்க பார்க்கலாம். இருதயத்தை அப்பா, ஆவியானவரே, இருதயத்தை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கங்க. சத்ரு வசனத்தை எடுத்துக்க கூடாது. நான் கேட்ட சத்திய வசனங்கள் எனக்குள்ள 30, 60 அல்ல 100 தரையாய் பெருகும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா, ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லி நம்ம பொருத்தனை பண்ணுவோம். ஆமாண்டவரே, இந்த வசனங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்க கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.